இந்த நாளில் கர்தினால் நியூமன் அவங்க வந்து ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்தவங்க. கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கையை வந்து பின்பற்றுறார். ஆங்கிலிக்கன் திருச்சபையில் ஆயராக இருந்தவர் கத்தோலிக்க திருச்சபை வந்ததுக்கப்புறம் கர்தினாலாக அவர் வந்து உயர்வு பெறுகிறார். அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, எது உங்களை கத்தோலிக்க திருச்சபைக்கு வருவதற்கு தூண்டியது என்று கேட்குறாங்க. அப்போ ரொம்ப அழகாக 2 காரியங்கள் வந்து மேற்கோள் காட்டுறார். ஒன்று நற்கருணை, அதில் இருக்கக்கூடிய தொடர் பிரசன்னம். இரண்டாவதாக அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்று. அதாவது அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கத்தோலிக்கர்கள் வந்து நாடுறாங்க, தொடர்ந்து வந்து தேடுறாங்க. அதுதான் கத்தோலிக்க திருச்சபைக்கு நான் வருவதற்கு ஒரு தூண்டுகோலாக, உந்து சக்தியாக இருந்தது என்று கர்தினால் நியூமன் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடுகிறார். கர்தினால் நியூமன் அவர்களுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு ஜெபமாலையாவது சொல்லி அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாடுவோம். அன்று கானா ஒரு திருமண வீட்டாருக்கு எப்படி அன்னை மரியாளுடைய பரிந்துரை மிக நிறைவான முறையில் கிடைத்ததோ, அதே போல நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அன்னை மரியாளுடைய பரிந்துரை மிக சிறப்பான முறையில் கிடைத்திட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்.